எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பிலான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கின்றார். குறிப்பாக விவசாயிகளை சந்திக்கின்றார். நாகை மாவட்டத்தில் இன்று பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீனவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சந்திக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது பல்வேறு மீனவர் அமைப்புகளை சார்ந்தவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் குறிப்பாக அந்த சிறுதூர் வெள்ளையாற்று முகத்துவார மணல் திட்டு பகுதி உள்ளிட்டவற்றை எல்லாம் ஆய்வு செய்த பிறகு ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி மீனவர்களுடைய கோரிக்கைகளை கேட்க இருக்கின்றார். ஏற்கனவே மீனவர்கள் தரப்பில் இலங்கை கடற்படையால் அதிகப்படியான தாக்குதலை சந்திக்கக்கூடியதாக நாகை மாவட்ட மீனவர்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். எனவே அது தொடர்பாக இலங்கை கடற்படையால் கடந்த காலங்களில் நடைபெற்றுள்ள தாக்குதல்கள், அதன் காரணமாக எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், மீனவர்களுக்கு அந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணம் உள்ளிட்டவற்றை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தங்களுடைய கோரிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவருடன் தற்பொழுது பேசி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முகத்துவார பகுதிகளில் பல்வேறு இடங்களிலே மணல் திட்டுகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் அகற்றி கொடுக்க வேண்டும் என்பது உட்பட மீனவ மக்களுடைய கோரிக்கைகளை தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் கேட்டறிந்து வருகின்றார். திருதூர் என்ற பகுதியிலே நாகை மாவட்டத்திலே இந்த பயணத்தை தற்போது அவர் மேற்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் புதிதாக அந்தந்த பகுதியில் சிறிய அளவிலான துறைமுகங்களை கட்டித்தர வேண்டும், தூண்டில் வளைவுகளை அமைத்து தர வேண்டும் என்பது உட்பட நாகை மாவட்ட மீனவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரிடம் கூறி வருகின்றார்கள். இதன் பிறகு சில கலந்துரையாடல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலும் மீனவர்கள் பங்கேற்று தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக கூற இருக்கின்றார்கள். அதன்படி நாகை மாவட்டத்தில் இன்று காலை பல்வேறு இடங்களில் இந்த புத்தூர் பகுதி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் மீனவர்களோடு இந்த சந்திப்பை மேற்கொள்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.